என் பேர் வந்து ஜோஷுவா டேனியல், என் பையன் பேர் கிளியோஃபஸ் ஜெரால்டு. ஸோ நான் பையனை பார்க்க மாதிரி அந்த வரும்போது ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டு கிளம்பும்போது என் பையன் வந்து அவங்க ஆட்சி வீட்டுக்கு சாப்பிட எடுத்துன்னு போவோம். ரெகுலராக சாப்பாடு குழம்பு எடுத்துன்னு போகும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி அவங்க வந்து 3 நாய் வளர்க்குறாங்க. ஒன்று ராட்வீலரு, ஒன்று வந்து பாக்ஸரு, இன்னொன்று வந்து அது வந்து பேர் எனக்கு தெரியல, நிறைய மாரியாக பார்க்குது. ஸோ இது என்ன பண்ணி 2 பாக்ஸரும் ப்ளஸ் ராட்வீலரும் அட்டன் டைம் ஒரே நேரத்தில் வந்து அவனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒதுங்கிடுச்சு. நான் தான் அந்த 2 நாயும் பிடிச்சிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற வரைக்கும் பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு பெரிய பைப் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு அதை விட்டுட்டு ஓடிச்சு. என் பையனுக்கு காதில் இந்த இடத்துல கடிச்சிருக்கு, காது கிழிஞ்சிட்ருக்கு, தலையில் 3 இடம் பல்லு பட்டிருக்கு, முதுகுலாம் கடிச்சு வச்சிருக்கு, கையிலையும் கடிச்சு வச்சிருக்கு அவனுக்கு. ஸோ எமர்ஜென்சி கேஸில் எனக்கு என்ன தெரியாமல் இங்கே ஆர்பிஎஸ்ன்ற ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். 1 டே அவனுக்கு வந்து அப்சர்வ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த நாய் உரிமையாளர் மீது எங்கன்னா புகார் கொடுத்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கால் பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க, புழல்லேருந்து கால் பண்ணாங்க. ஒரு ஆள் அனுப்பி நிற்கிறாங்க. அவர் கூட போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனரை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட நாய்க்கு வந்து தடுப்பூசிலாம் முறையாக போட்டிருக்காங்களா? அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பதட்டத்தில் பையனை கடிச்ச பதட்டத்தில் அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு பையனை கூட்டின்னு வரத்தை தான் பார்த்தேன் தவிர இது எதுவுமே நான் விசாரிக்கல. அதில் இல்லை, பேன் பட்ட நாயை பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பேன் பண்ணியிருக்காங்க, எல்லா ஊர்லேயும் தான் பேன் பண்ணியிருக்காங்க அந்த நாயை. அது ஏன் மீண்டும் வளர்த்துனுக்குறாங்கன்னு தெரியல. அது ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதை இப்போ அந்த பையன் எப்படி இருக்காரு? இப்போ ஏதோ அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? அப்சர்வ் பண்ணணும், ஒரு நாள் வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சர்ஜரி பண்ணணும், காதில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது சர்ஜரி டாக்டர் தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டத்தில் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எமர்ஜென்சியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வார்டு மாற்ற தான் என்னென்னு பார்ப்பாங்க.